Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு இந்த வீடியோல ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் தொக்கு ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். முதல்ல இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் குட் டயட் ஃபார் டயபெட்டிஸ், பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணும், லோவர் பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணும், நேச்சுரலாக உங்கள் பிளட் பியூரிஃபைட் பண்ணும், க்ளோயிங் ஸ்கின் தரும், ஹெல்த்தி க்ரோத் ஹேர் தரும், ஓவராலாக உங்கள் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாவக்காய் பேர் சொன்னாலே கசப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் தொக்கு ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாவக்காய் தொக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பாவக்காய் 1/2 kg, பெரிய பாவக்காயாக இருந்தால் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பாவக்காயாக இருந்தால் ஹெட் அண்ட் டெயில் மட்டும் கட் பண்ணி முழுசாக கீறி போட்டுக்கோங்க. பட் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சீட்ஸ் விரும்பி சாப்பிட்றவங்க அப்படியே கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனியன் 4 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸில் 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 30 பல்லிலிருந்து 40 பல்லு வரைக்கும் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன பூண்டு 10 பல்லு, காஞ்ச மிளகாய் 8, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான ஆயில், சால்ட். இப்போ வாங்க ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். கடாயில் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு இப்போ பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் ஸ்டவ் ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மீன் டைமில் பாவக்காய் தொக்குக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஆனியன், கார்லிக், சால்ட், சில்லி பவுடர் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பியூரியாக எடுத்துக்கலாம். பாவக்காய் ஸ்கின் பீல் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கின்னில் தான் கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். கசப்பு தன்மை தான் பாவக்காயில் இருக்கிற பெஸ்ட் மெடிசன். ஸோ அப்படியே குக் பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்தி. பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது பாவக்காய் சாப்பிட்டா. கிறிஸ்பியாக ஃப்ரை ஆன பிறகு பாவக்காய் எல்லாம் ஆயிலுக்கு மேலே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சென்டரில் இருக்கிற ஆயிலில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கிற மசாலா மேலே பாவக்காய் கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மசாலா பாவக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால ரெய்னி சீசனில் வர இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்கின் டிசீஸ் அண்ட் பிளட் ரிலேட்டட் டிசீஸ் உங்கள் கிட்டவே சேர்க்காது. இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக ஆயில் நல்லா ஷோ ஆகும். மேலே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி மேலே, கிரேவி மேலே. ஹேங் ஓவரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாவக்காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லிவர் கிளீன்ஸ் பண்ணும் அண்ட் வைரல் ஃபீவர் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயை இறக்கி வச்சுடுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு வெசிலில் தேவையான ஆயில் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக கலர் ஆன பிறகு குழந்தைங்களுக்கு அப்பப்போ வயிறு மந்தமாகும், சரியாக சாப்பிட மாட்டாங்க, வயிற்றில் வார்ம்ஸ் இருக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் அவங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டாகவும் ஆகும். இறக்கி வச்சிருக்கிற பாவக்காய் தொக்கு மேலே தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி சூப்பர் ஹெல்தி ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் தொக்கு ரெடி. ஷூராக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக இருக்க என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.